பிரதி வணக்கம். எப்படியாவது நாளை தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் உறுதியாக இருக்கின்றார். அதே போன்று அவர் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அதே நிகழ்வில் அமைச்சர் பதவியேற்பு நிகழ்வும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பட்டியல் மிக தீவிரமாக தயாராகி வருகின்றது. உத்தேச பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. சில மாற்றங்களும் தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த அமைச்சரவை பட்டியலை பொறுத்தவரையில் என் ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், சரவணன், முகமது பர்வேஸ், விஜய் சரவணன், அதே போன்று விஜயலட்சுமி, பிரபு, பாலாஜி, சத்யபாமா, ராஜ்மோகன், ஜேசிடி பிரபாகர், VS பாபு, சம்பத்குமார், மரிய வில்சன், சபரிநாதன், தமிழன் பார்த்திபன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் இந்த பிரத்யேக அமைச்சரவை பட்டியல் யாருக்கு என்ன இலாக்கா என்ற தகவலும் உத்தேச பட்டியலும் வெளியாக இருக்கிறது. இந்த உத்தேச பட்டியல் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் பெரம்பூர் தொகுதியில் 2 இடங்களில் வெற்றி பெற்றார். அது பெரம்பூர் தொகுதியை மட்டும் அவர் தக்க வைத்துக் கொண்டு பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றக்கூடிய விஜய் உள்துறை, மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு ஆகிய துறைகளே அவர் வசம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ச்சியாக இந்த உத்தேச பட்டியலில் செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்ட செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை ஒதுக்கப்பட இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று வெளிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு செய்தி, விளம்பரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட இருப்பதாக உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கிறது. தியாகராய நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற என் ஆனந்த் போக்குவரத்து துறை, அவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட வெங்கட் ரமணன் நிதித்துறை அவர் வசம் செல்லும் என்றும் அவர் நிதித்துறையை கவனிப்பார் என்றும் உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட அருண்ராஜ் உணவுத்துறை அவர் கவனிப்பார் என்றும், RK நகர் தொகுதியில் போட்டியிட்ட மரிய வில்சன் உயர்கல்வித்துறை அவர் வசம் செல்லும் என்றும் உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிர்மல்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் நலத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட பிரபு சீமான் அந்த தொகுதியில் போட்டியிட்டு 3ஆம் இடம் தள்ளப்பட்டார். அந்த அளவுக்கு மிக முக்கிய ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர்தான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட பிரபு. அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முஸ்தபாவுக்கு சத்துணவு துறை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சத்யபாமா அவருக்கு வேளாண்மை துறை ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குழந்தை ராணி நாச்சியார் அவருக்கு பள்ளி கல்வித்துறை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு தவேக வேட்பாளர் பார்த்திபன் வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சரவை இடம் ஒதுக்கப்பட்டு அதில் அவருக்கு தொழில்துறை இலாக்கா ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர் லோகேஷ் அறநிலைத்துறையும், அவிநாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கமலி விளையாட்டுத்துறையும், கும்பகோணம் தொகுதியில் போட்டியிட்ட வினோத் கூட்டுறவுத்துறையும், அதன் தொடர்ச்சியாக கம்பம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெகநாத் மிஸ்ராவுக்கு சமூக நீதித்துறையும், சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையாவுக்கு ஊரக வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட RS முருகன் நெடுஞ்சாலைத்துறை அவர் வசம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்து VS பாபு, அதாவது மிக முக்கிய ஒரு வேட்பாளராக இருந்தார். கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மிக முக்கிய நபராக அவர் இருந்தார். ஏனென்றால் அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக தலைவர் MK ஸ்டாலினை தோற்கடித்தார். 9000 வாக்கு வித்தியாசத்தில் MK ஸ்டாலின் தோற்கடித்து தமிழ்நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்த ஒரு வேட்பாளர் என்றால் தவேக வேட்பாளர் VS பாபு தான். அந்த அளவுக்கு மிக முக்கிய ஒரு வேட்பாளராக அவர் மிக முக்கிய ஒரு நபராக மாறியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் தோற்கடித்தது மூலமாக VS பாபு மிக முக்கிய கவனத்தை ஈர்த்த ஒரு நபராக மாறியிருக்கிறார். அவருக்கும் அமைச்சரவை பட்டியலில் மிக முக்கியமான இலாக்கா ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கிறது. நாளைய தினம் இன்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் சென்னை வருகிறார். அவரை விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அந்த உரிமை கோரும் இருக்கக்கூடிய கடிதத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை அவர் காட்ட இருக்கின்றார். அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றக்கூடிய 108 தொகுதிகளையும் தாண்டி மற்ற அவருக்கு தேவையான மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு 18 MLAக்கள் அவருக்கு தேவை. அந்த MLAக்களையும் அவர் உறுதிப்படுத்திக் கொண்டு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துக் கொண்டு அந்த MLAக்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பெரும்பான்மை எண்ணிக்கையோடு அவர் சென்று
தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அதற்கு பிறகு நாளை தினம் தமிழக பொறுப்பு கவர்னர் ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் நாளை தினம் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் ஆலோசனையும் தீவிரமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்விலும் அதன் தொடர்ச்சியாக நாம் கூறிய அந்த உத்தேச பட்டியல் கிட்டத்தட்ட அது அப்படியே உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உத்தேச பட்டியல் வெளியாகக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகவும் அவர்களுக்கு இலாக்காக்களும் ஒதுக்கப்பட நாளை அமைச்சரவையும் பதவியேற்பு நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. பிரதி